நடக்கிறது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கை நினச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக மாற்றி காமிக்க வல்லவரார். ஆனால் ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. நம்முடைய ஆவியில் என்ன பேசுவார்னா, அறிவை விட மேலே ஒரு படி பேசுவார். ஆவியானவர் பேசுகிற இந்த சத்தங்கள் அல்லது ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொள்ளும் பொழுது தான் என்னால் அற்புதத்தை பார்க்க முடியும். இப்போ கர்த்தரை எந்த ஒரு சூழ்நிலையுமே மட்டுப்படுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடக்குது எது நடக்கலன்றதை வச்சு கர்த்தரை நம்பாதீங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவரார். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப ஒரு அருமையான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப சந்தோஷமானது, இயல்பானது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டியது. ஏன் இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கலாம். ஏன்னா கிறிஸ்து மனிதனோடு கூட வாழ்வதற்காகவே இறங்கி வந்தார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், பக்தி அப்படின்றது இல்லையா, அந்த பக்தின்றது கொஞ்சம் தூரப்படுத்தும். அது மரியாதைன்னு கூட சொல்லலாம், பக்தின்ற வார்த்தைக்கு மரியாதைன்னு சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மரியாதை மாத்திரம் அல்ல, ஒரு உறவு இருக்குது. அந்த உறவுன்றது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு உறவு பாருங்கள். எப்படி இப்போ சொன்னார் பாருங்கள், ஒரு நல்ல நண்பன், இந்த உறவு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, இதை விட இன்னும் மேலான சந்தோஷம் கிறிஸ்துவோடு கூட உறவில் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம அப்படி வாழணும். அந்த வாழ்க்கையை அப்படி வாழும் போது தான் அதில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கடமுனையிலேருந்து வந்தவன். படிப்பிலேருந்து, என் வாழ்க்கையிலேருந்து, என் குடும்பத்திலேருந்து எனக்கு 13 வயசாக இருக்கும் போது இருந்தே என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன். 13 வயசு அந்த காலகட்டங்கள்லேருந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய அடி, வேதனைகள், ஏமாற்றங்கள், கசப்புக்கள், கண்ணீர்கள், ஏக்கங்கள் நிறைய இருந்தது பாருங்கள். அதன் பின்பு நான் ஒரு 23 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த வேதத்தை கையில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வேதத்தை படிக்கிறதுல ரொம்ப என் நேரத்தை நான் நிறைய செலவிடுவேன். எனக்கு வேதம் படிக்கிறது ஒரு இன்பம்னே வைங்களேன். எல்லாருக்குமே வேதம் படித்தா புரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆதியிலேருந்தே வேதம் தான் ரொம்ப புரிஞ்சதே. பிரசங்கங்குள்ளே சில நேரத்தில் புரியாது, ஆனால் வேதம் நல்லா புரியும். அதனால் இந்த வேதம் ஒரு இயல்பாக எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தது. கர்த்தரோடு எப்படியெல்லாம் வாழ முடியும், கர்த்தரோடு எப்படியெல்லாம் இருக்க முடியுன்றதை வேதத்தின் மூலமாக நிறைய காரியங்களை நடைமுறை ரொம்ப இயல்பாக அப்படின்னு சொன்னால், அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு எல்லாவுமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். 1000 ரூபாய் சம்பளம், காசு இருக்காது, டக்குன்னு எல்லாம் செலவாயிடும். ஒரு முறை நல்ல பசி, ஒரு மாலை நேரம் அப்படியே வரேன். நான் ரூமில் ஒரு 3 பேர் இருப்போம். அந்த 3 பேரோட அவங்க 2 பேரும் இல்லை, நான் மட்டும் வரேன். எல்லாம் ஒரு தண்ணி பாட்டில் அது குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. தண்ணி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடிச்சிட்டு இப்படி வானத்தை பார்த்து சொல்கிறேன். ஒரு 8 மணி இருக்குன்னு வைங்களேன், 8-8:30 மணி இருக்கும். ஆண்டவரே பசிக்குது, ஆனால் என்கிட்ட காசு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, காக்கா குருவியை பார், அறுக்கிறதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் உன் பரமபிதா பிழை போட்டுக்கிறார் சொல்லிட்டு இப்படியும் சொல்கிறேன். ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டா அப்படியும் சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். படுத்துட்டோடனே என் ரூம்மேட் ஒருத்தருக்கான், ரொம்ப சேட்டை பிடிச்சவன். ஒரு வேளை ஆன்லைனில் பார்ப்பான்னு நினைக்கிறேன். திருநெல்வேலிக்காரன் தான் அவன். அவன் பேர் சாலமோன், சாலின்னு கூப்பிடுவோம் பாருங்க. உள்ளே வரான். ஒரு 9-10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நல்லா ஒரு 1 hour நல்லா தூங்கிட்டேன் பாருங்க. பசி வேறு. நேராக வந்தவுடனே பட்டுன்னு அவன் எட்டி வச்சு, எழுந்துடா டே சாப்பிட்லாம், எழுந்துடுறான்னு. அவன் ரொம்ப கிண்டல் பண்ணுவான் பாருங்க. நான் சொன்னேன், தூங்கும்போது சுமாரா, ஏன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி. இல்லை எழுந்துடா சாப்பிட்லாம். எழுந்து பார்த்தா அப்படியே சுட சுட சிக்கன் பிரியாணி தட்டு நிறைய இருக்குது பாருங்க. என்னடாண்ணா? இல்லை சாப்பிட போனேன், திடீர்னு தெரில உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதில் தான் அப்படியே சூடாக பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கேட்டான் அவனை. சும்மா அப்படி என்ன ஒரு 8-8:30 மணி இருக்குமா அப்படின்னா. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன்.
இதுதான் இயல்பு. இந்த இயல்பு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் கர்த்தர் இருக்கிறான்ற நிச்சயத்தில் உங்களால் வாழ்ந்துனே இருக்க முடியும். ஆண்டவரே நீர் என்ன பார்க்குறீரா, இருக்கிறீரா, இருக்க மாட்டீரான்னு கேட்கக்கூடாது. கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்ம நிறைய அறிவை சார்ந்தே வாழ்ந்துட்டோம். நமக்கு எல்லாம் அறிவுன்றது நம்ம சரீரத்தில் ஒரு பகுதி. அது நல்லது, அது கடவுளே சிருஷ்டித்தார். அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அறிவே ஆண்டவன் கிடையாது. ஆண்டவரே வேறு, அறிவே வேறு. பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே வேறு, அறிவே வேறு. நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அறிவுக்கு எதெல்லாம் தோணுதோ அதன் அடிப்படையிலே நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டி அமைச்சிடுறோம், அல்லது கட்டி அமைக்கிறதுக்கு தீர்மானிக்கிறோம். இல்லை, கர்த்தர் வந்து ஏராளமானவர், தாராளமானவர், அவருடைய நாமம் அற்புதமானவர், அதிசயமானவர். கர்த்தர் எதை வேணாலும் எப்போ வேணாலும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வந்து நீங்கள் ஒரு சிஸ்டமெல்லாம் ஆக்க முடியாது, இவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து எதை செய்தாலுமே அது ரொம்ப அற்புதமாக செய்வார். சரி, எசேக்கியேல் 36:11 திறந்து கொள்ளுங்க. அற்புதமானவர் அப்படின்னு நான் பேச போகிறேன். கர்த்தருடைய அற்புதங்களை எப்படியெல்லாம் நம்ம பெற்று வாழலாம் அப்படின்றத நான் பேச போகிறேன். எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எல்லாரும் அப்படியே வாசிப்போமா ஒரு முறை? எல்லாரும் அப்படியே 1 2 3 நான் சொல்லும் போது எல்லாரும் வாசிங்க, நல்லாயிருக்கும். 1 2 3. உங்கள் மேல் ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த ஜனங்க வாழ்க்கையில் இந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து கடந்து வர காலம் இது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகமே ரொம்ப ஒரு அருமையான தீர்க்கதரிசன புத்தகம். இங்கே வரும்போது இந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு பின்னாடி நடக்கிற சில காரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடந்து வர காரியங்களாக இருக்கலாம், அது வேதனையாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், சில நேரத்தில் சோதனையாக இருக்கலாம், எது வேணால் வச்சிங்களேன். அது வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் ஒரு நம்பிக்கை இழக்க செய்துடும். சில நேரத்தில் நம்ம அறியாமையே நம்ம வந்து ஒரு பலனை இழந்த போய் ஆகிடுவோம். இது இயல்பு. நீங்கள் என்ன விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாலுமே ஒரு அசைவுகள் உங்களுக்கு உண்டாகும். இது வந்து நான் தவிர்க்கவே முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய வேத வல்லுநர்களே இதை குறித்து எழுதுகிறாங்க. சில காலகட்டங்களில் ஏதாவது ஒன்று ஒரு மனிதனை அப்படி ஒரு ஷேக் பண்ணுதா. அப்படி சில நேரத்தில் சில அசைவுகள் உண்டாகும் போதோ, இல்லை சில இழப்புகள் உண்டாகும் போதோ, இல்லை சில தோல்விகள் உண்டாகும் போதோ, சில நேரத்தில் சில ஏமாற்றங்கள் உண்டாகும் போதோ நமக்கு அப்படி வரும். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன் பாருங்கள். 2013 நினைக்கிறேன், 12 or 13, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். என்னுடைய டைரியில் ஒரு பார்ட்டில் அது இருக்கும். அது வந்து என்ன எழுதி வச்சுருப்பேன்னா, அந்த சூழ்நிலை வந்து என் வாழ்க்கையை மிகவும் ஒரு பெயின்ஃபுல்லான நாள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து எனக்கு ஊழியத்துக்கு ரொம்ப ஒரு நெருக்கம். ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு போராட்டமான சூழ்நிலைன்னு வச்சுங்க. அப்போ ஒரு நாள் இரவு ஒருத்தரை நான் போய் சந்திச்சுட்டு வரேன். மிகப்பெரியவர், எனக்கு ரொம்ப ஒரு இன்பமானவர். சந்திச்சுட்டு வரேன். அந்த இடத்துல கூட எனக்கு ஒரு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இரவு நேரம் அது. அப்போ காரில் வரேன், நான் மட்டும் தனியாக ஒரு சாண்ட்ரோ எடுத்துகிட்டு அந்த சாண்ட்ரோவில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு அப்படியே அனிபாஸ் பேசிட்டே வரேன். தண்ணி குடிச்சிட்டு என் கண்ணில் தண்ணி வருது. கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் பெங்களூருக்கும் சென்னைக்கும் அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்கும் பாரு. கர்த்தர் வந்து ஆவியில் பேசுகிறார், பயப்படாத.
என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறேன்றதை நீ மறுக்காத. இந்த சூழ்நிலைகளில் உனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் நான் அற்புதமானவர்ன்றதை நீ மறுக்காத. எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். என்னுடைய பெயர் அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. ஏசாயா 9:6 அந்த வசனம் வரும்போது அதை சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு செய்கிற அற்புதங்கள் திகையாக இருக்கும். கண்ணில் தண்ணி ஊற்றுது பாருங்கள். அப்படியே அந்த வார்த்தை வந்த உடனே இப்போ கூட கண் கலங்கும். ஏன்னா அது அந்த அந்த சூழ்நிலை யாராலையும் சொல்லவே முடியாது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. எத்தனை இதெல்லாம் கடந்து வந்துருக்கு. ஈவன் மனைவிக்கிட்ட கூட சொல்ல முடியாது. சில நேரத்தில் நமக்கு நடக்கிற அந்த சில போராட்டங்களை அல்லது நமக்கு வந்திருக்கிற சில ஏமாற்றங்களை அது நம்ம வாழ்க்கை முடிச்சிருமான்ற ஒரு கேள்விகளுக்குள்ளே இருக்கும். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த கால வேலை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் விசுவாசிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவார். நீங்கள் பார்த்ததை விட இன்னும் பெஸ்ட்டாக இருப்பீங்க. இதை கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைங்க. உன் லைஃப் முன்னாடி இருந்ததை விட அடுத்த கட்டம் வாழ்க்கையில் மிக பெருசாக இருக்கும்னு நான் இருப்பாங்க. நான் மேலே பிரசங்கம் பண்ணுறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த காலகட்டங்களில் கர்த்தர் பேசுகிறாரு என்கிட்ட. பேசுகிற காரியங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு உள்ளே ஒரு பெரிய காரியம் கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நான் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன். 12 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 12 வருஷத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை ஏராளமானவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள்? முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவார். ஆமென். ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறாருன்னா, அதான் கர்த்தர். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள்லாம் ஏன் இன்றைக்கி நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. சில நேரத்தில் என்னையே நிறைய பேர் நிறைய காரியத்தை கேட்பாங்க. உனக்கு எப்படி நடக்குது, உனக்கு எப்படி ஆகுது, உனக்கு எப்படி நீ நல்லா செய்கிற, எப்படி உன்னால் பண்ண முடியுது, பணம், பொருளாதாரம், சூழ்நிலை எல்லாம் எப்படி உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒன்று தான் தெரியும், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த உயிரோடு இருக்கிறவரை ஒன்று செஞ்சுக்கணும். நம்ம தொடர்ந்து போனால் போதும், வாழ்க்கையில் எல்லாமே நடந்துடும். சில நேரத்தில் வரும், நிச்சயமாக வரும். நான் தான் சொல்கிறேனே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கிற வரையும் சில போராட்டங்கள் நமக்கு உண்டு. இயேசுவே சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அப்போ இந்த அற்புதங்கள்லாம் ஏன் நடக்கலைன்னா, நம்ம நிறைய அந்த அறிவுக்குள்ளே போயிடுறோம் பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அறிவுலேருந்து நான் வெளியில் வந்தவுடனே தான் அற்புதத்தையே பார்க்க ஆரம்பித்தேன். அறிவு என்னென்னா, நமக்கு எல்லாமே ரொம்ப செக்யூராக பேசும். இப்படி செய், அப்படி செய், இப்படி இருந்தால் நல்லது, அப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் நல்லது, கரெக்டு. ஆனால் ஆவியானவர் இருக்கிறார் பாருங்கள். நம்முடைய ஆவியில் என்ன பேசுவார்னா, அறிவை விட மேலே ஒரு படி பேசுவார். ஆவியானவர் பேசுகிற இந்த சத்தங்கள் அல்லது ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொள்ளும் பொழுது தான் என்னால் அற்புதத்தை பார்க்க முடியும். இப்போ அறிவு பேசுறதை நான் பார்க்கும்போது அது செக்யூராக நடத்தும். ஆனால் ஆவியானவர் என் ஆவியில் பேசுகிற வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் அப்பப்போ ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளாக தேவனை குறித்து ஒன்று பார்க்க முடியாது. ரெண்டாவது, அவங்க வாழ்க்கை அவ்வளோ கடினம். கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்கன்னா யோசேப்பின் காலம் வரையும்னு சொல்லப்படுது. யோசேப்பின் காலத்துக்கு பின்பு அவங்க ரொம்ப சிறையிருப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா கூட வச்சுங்களேன், ஒரு 100 வருஷம் விட்டுருங்க. 430 வருஷத்துலையே 130 வருஷம் கூட விடுங்க. ஒரு 300 வருஷம் அவங்க வாழ்க்கையில் என்னவாக இருக்குது சொல்லுங்கள்? 300 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. 300 வருஷம் அவன் செங்கல் அறுத்துருக்கிறான், ராம்சே பித்தோன்ற பட்டணத்தை கட்டியிருக்கிறான், சாட்டை அடிகளை வாங்கியிருக்கிறான், வேதனைகளை பட்டிருக்கிறான், அநேக விதமான போராட்டங்களை சந்திச்சிருக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ எளிதாக வெளியில் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன் மனது ஃபுல்லாகவே பாருங்கள், வெறும் வேதனை, வெறும் கஷ்டம், வெறும் பயம். வாழ்க்கையில் ஒருவேளை அந்த சவுக்கு சத்தம்ன்றது காதில் அவனுக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த சவுக்கு அடி கேட்டாவே அவன் மிரண்டுடுவான். சில நேரத்தில் இல்லைங்களா, ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்டால் எப்படி நம்ம பயந்துடுறோம், அல்லது ஏதாவது நமக்கு பயமுறுத்துற மாதிரி ஒரு சத்தம் வந்தால் காதை நம்ம என்ன செய்கிறோம், மூடிக்கிறோம். இடி இடிக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? என்ன தலைமையிலே விழப்போகுது. ஆனால் உடனே காதை என்ன பண்ணுறோம்? ஒரு பயம். அது எப்போ ஏற்பட்டதுன்னா சின்ன வயசுலேருந்து ஏற்பட்டது.
ஒரு இருட்டை பார்த்தா பயம். ஏன்னா அது சின்ன வயசில் ஏற்பட்டதுனால அது இருட்டில் பேய் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி வரையும் இருட்டை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் போவோம், ஸ்தோத்திரம் பண்ணே போவோம், ஸ்தோத்திரம். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் உள்ள என்ன ஆயிடுது நமக்கு. 300 வருஷங்க, 300 வருஷம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பான். 430 வருஷத்தில் ஒரு 130 வருஷத்தை கழிச்சிட்டு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்தை பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் அவ்வளோ எளிதாக கொண்டு வர முடியுதா? அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கை நினச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக மாற்றி காமிக்க வல்லவரார். அவரால் முடியும். சொல்லுங்கள், அவரால் முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவரால் முடியும். அவர் எதையும் செய்வாருங்க. எனக்காக எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் செய்வார். எந்த சூழ்நிலையிலும் செய்வார். எந்த நிலைமையிலையும் செய்வார். எனக்காக செய்வார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் முடியுங்க. தேவனால் எல்லாம் முடியும். அதனால தான் சில காலகட்டங்களில் நம்ம கடந்து வரும்போது இந்த மனதில் இந்த வார்த்தையை ஆழமாக வச்சுங்க. என் வாழ்க்கை கர்த்தருக்கு நல்லா தெரியும். இன்னொன்று பாஸ்டர் எஸ்ரா வெங்கடேஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். பொருளாதார ரீதியாக இருந்து நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி இருந்தேன், நான் எப்படி பெங்களூர் போனேன், எப்படி ஆரம்பித்தேன், ஆல்மோஸ்ட் தெரியும்னு வைங்களேன். நடந்திருக்கிற காரியங்கள் தெரியாது, ஆனால் நான் எப்படியெல்லாம் நான் போய் ஆரம்பித்தேன் ஆரம்ப நாட்கள் ஊழியெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அந்த அற்புதங்கள்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆளே மாறிட்டேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். இது சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் எனக்காக. இதை ரொம்ப ஆழமாக என் ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் நான் எடுத்துட்டேன் பாரு. அதனால் என் லைஃப்பை ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு வெயிட் இல்லாத ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு வைங்களேன். வாழ்கிறதுக்கு ரொம்ப கடினமாக தெரில. நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், மலை மாதிரி இருக்கும். ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணுன்னே பெரிய அளவில் பணம் இல்லை, மலை மாதிரி இருக்கும். ஆனால் பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது. யோசிக்கிற அந்த என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிற அந்த வேலைலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் எனக்கு எந்த சூழ்நிலையும் செய்வார். பிரியாணி மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக செய்ய அவர் வல்லவரார். அது ஒரு எக்ஸாம்பிள். இது எப்போ நடந்தது தெரியும்? நான் உங்களுக்கு சொல்கிறது 96 அந்த பிரியாணி சம்பவம் எப்போ நடந்தது? 96. என் வாழ்க்கையில் இந்த இயல்பாக வாழ்கிறது, இந்த ப்ராக்டிஸில் வாழ்கிறது, கர்த்தரோடு இருக்கிற அந்த 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 உறவினுடைய அந்த மேன்மை, இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் ஊழியத்தை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். எங்கே போனாலும் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுவேன். ஊழியமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில நேரத்தில் சொல்லுவாங்க ஊழியம் ரொம்ப அழுத்தம். அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவரார். ஏமே பாருங்கள், இந்த அற்புதங்கள் அப்படின்னும் போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். அற்புதங்கள் அப்படின்னும் போது ஏன் கர்த்தர் அந்த இக்கட்டான கால வரையும் அமைதியாக இருக்கிறார்? அற்புதங்கள் செய்யணும் அப்படின்னும் போது எந்த இடத்துலையுமே பாருங்களேன், அற்புதங்கள்ன்றது நீங்கள் பார்க்கும்போது சில காலங்கள் தள்ளி இருக்கும். சில நேரத்தில் சில நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கும். சில நேரத்தில் அந்த லாஸ்ட் மினிட்டில் தான் அது என்ன பண்ணும், நடக்கும். ஏன்னா நமக்கு என்னென்னா, நமக்கு ரொம்ப அவசரம். பட நடக்கணும். எது நினைஞ்சாலும் என்ன நடக்கணும், படன்னு உடனுக்குடனே, அடுத்து உடனே என்ன வேணும், உடனே வேணும், உடனே நடக்கணும். கர்த்தர் அந்த உடனுக்குடனேன்றதில் அவருக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, அந்த கடைசி நிமிஷம் வரையும் நீங்கள் ஏன் நிற்க வைக்கிறாருன்னா, அவர் உங்களை பார்க்குறாரு. நீ எந்த அளவுக்கு என்னை நம்புறன்றதை அவர் என்ன செய்கிறார், பார்க்குறாரு. நீ யாத்திராவுக்கு 14 கூட வாசிங்கன்னா திறக்காதீங்க. யாத்திராவுக்கு 14 கூட வாசித்து பாருங்கள். அந்த ஜனங்க படப்படன்னு பேசிட்டாங்க. இங்கே கல்லறை இல்லையா, கல்லறை இல்லை இருந்தால் நீர் எங்களை அழைத்து வந்தீர், எங்களையே நீங்கள் கொண்டு வந்தீர், ஊன்னு பாருங்கள், படப்படன்னு பேசிட்டார். மோசே கூட கொஞ்சம் பேசிட்டார். ஆண்டவரே, எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது போய் தனியாக உட்காந்து புலம்புறாரு. உடனே கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் ஏன் முறையிடுகிறாய், உன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. கோல் இருக்குது. கர்த்தர் நீட்டோடனே செங்கடல் பிறகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நிமிஷம் வரையும் ஏன் வெயிட் பண்ணார்? ஏன்னா அந்த நிமிஷம் வரையும் ஏன் வெயிட் பண்ணார்னா, அவங்களுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனை எனக்கு ரொம்ப சின்னது, உன் பிரச்சனை உனக்கு ரொம்ப பெருசு. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் படன்னு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு எல்லா பிரச்சனையுமே சின்னது தான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க.
இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனை பெருசாக இருக்குது, நம்ம பிரச்சனை வந்து நம்ம ரொம்ப பெருசாக பார்க்குறோம். எதை விட பெருசாக பார்க்குறோம்னா கர்த்தரை விட பெருசாக பார்க்குறோம். இப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை விட பார்வோனை பெருசாக பார்க்குறாங்க, கர்த்தரை விட செங்கடலையும் பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் மகா பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அது கர்த்தருக்கு சின்ன பிரச்சனை தான். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்த்தருக்கு சின்ன பிரச்சனை தான். செங்கடலை பழகிறது பெரிய பெரிய காரியமா சின்ன காரியமா? அது மனுஷனுக்கு, கர்த்தருக்கு சின்ன காரியங்க. இப்போ நம்ம நினைக்கிற பெரிய பிரச்சனை அது உனக்கு, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எல்லா பிரச்சனையுமே சாதாரண பிரச்சனை தான். 4 நாள் ஆகி செத்து போன லாசருவை எழுப்புறது கூட கர்த்தருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்களேன்? ரொம்ப பெரிய பிரச்சனையா? போய் அப்படியே கல்றகிட்ட நின்று அப்படியே அழுது இடித்து அப்படியே மோதி லாசருவே வந்துரு 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 அப்படியே கூப்பிட்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? என்ன எப்படி கூப்பிட்டாருங்க? லாசருவே வெளியே வா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான் இருக்கும். பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். லாசருவே எழுந்துரு 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 எழுந்துருலாம் சொல்ல, நம்ம ஆட்கள் சில எல்லாத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க பாருங்கள், எழுந்துரு 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 அப்படியெல்லாம் எல்லாம் இலை வைக்க. ஒரே வார்த்தை, லாசருவே வெளியே வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4 நாளான செத்து போன லாசருவே சும்மா ஒரு வார்த்தையில் வெளியில் வர வைக்கிறாருன்னா என் பிரச்சனை உங்கள் பிரச்சனைலாம் அவருக்கு ஏமாத்துறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம பிரச்சனை ஏமாத்துறோம். ஏமே இப்போ என்ன ப்ராப்ளம்? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிரச்சனையின் மத்தியில் நான் நிற்கும் போது அந்த பிரச்சனையை பெருசாக பார்த்து கர்த்தரை சின்னதாக பார்க்குறேன். ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியில் வரும்போது பிரச்சனை ஒன்றும் இல்லை, கர்த்தர் தான் பெரியவர்னு பார்க்கும்போது அந்த பிரச்சனை சாதாரணமாக தீர்ந்து போயிடுது. ஏமே அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். பாருங்க என்ன செய்கிறாங்க, மட்டுப்படுத்தினார்கள். என்னென்னா தேவனை அப்படியே கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, அவர் அவ்வளோதாங்க, அவர் அவ்வளோதாங்க. அவர் செயல்பட விடாமல் தடுப்பது. மட்டுப்படுத்துறதுன்னா என்னென்னா, அவ்வளோதான். ஒரு ஆளை மட்டுப்படுத்துகிறாங்கன்னா என்னத்துக்கு மட்டுப்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவெல்லாம் அதுக்கு மேலாம் கிடையாது, அதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், தேவன் அப்படி கிடையாது. தேவனை யாராலையுமே மட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவரை போய் மட்டுப்படுத்த முடியுமா? இந்த காலை வேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கெல்லாம் தேவனை மட்டுப்படுத்தினீன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துலலாம். ஒரு முறை ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், அண்ணா நாளைக்கு போகிறேன், நான் அமெரிக்கன் எம்பசி போகிறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே எப்படியாதுண்ணே, அண்ணா எப்படியாவது ஸ்டாம்ப் ஆயிடணுண்ணே. நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டுனுற? அமெரிக்கா என்னடா பரலோகமாடா? பரலோகத்துக்கு உன்னை அனுப்பிச்சி வைக்கிறது தான் எனக்கு படாத பாடாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசி? அவனுக்கு என்னென்னா அந்த எப்படியாவது போய் என்ன ஆயிடணும், அந்த அமெரிக்கன் எம்பசியில் என்ன ஆயிடணும், அந்த வீசா வந்துடணும், அந்த ஸ்டாம்ப் ஆயிடணும். அவனுக்கு வந்து பாருங்க, அப்படியே வந்து அவன் சொல்லும் போதே, அண்ணா எப்படியாவது ஷோ பண்ணிவிடுங்க அண்ணா, நான் போகிறேன்னே நாளைக்குண்ணே, அண்ணா என்ன போனோன்னே அங்கே ஸ்டாம்ப் ஆகலை. அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே வந்தான் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக அப்படியே கேட்டேன், என்ன ஸ்டாம்ப் ஆகலையா அப்படின்னு. இல்லை நான் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சரி என்ன யோசிக்கிறேன் தெரிலண்ணே, கர்த்தர் என்ன வச்சுக்கிறார் தெரில. இப்படி பேசாத, இது வந்து நீ தான் கர்த்தரை மட்டுப்படுத்துறன்னு அர்த்தம். அமெரிக்காவே உனக்காக உருவாக்க கூட அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு அமெரிக்காவே உருவாக்கி தர அவர் வல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? பாருங்கள், இப்போ அவனுடைய விஷயம் என்னென்னா, அது நடக்கலைன்னு உடனே, அந்த விஷயம் நடக்கலைன்னு உடனே அவங்க என்ன மைண்டில் என்ன தோணுன்னா, ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார், ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்? இல்லைங்க, கர்த்தர் என்னை குறித்து எதை செய்தாலும் பெஸ்ட்டாக செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும். இப்போ நம்ம மனதில் வர கேள்விகளை தூக்கி முதல்ல வெளியில் வச்சுக்கணும். அதான் அறிவு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அறிவுக்கும் அற்புதத்துக்கும்
ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அறிவில் நீங்கள் வரும்போது சின்னதாக யோசிப்பீங்க. அறிவில் வரும்போது நம்ம மனதில் என்ன தோணுன்னா, எப்படி இது சாத்தியம்? இப்போ ஸ்டாம்ப் ஆகலன்னு நான் என்ன நினைக்கிறேன், பெரிய தோற்று போயிட்டேன், வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது போயிடுச்சு, என் வாழ்க்கையில் நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டேன்னு மனதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள். அவன் வந்தவுடனே அவனை கூப்பிட்டு சொன்னேன், பயப்படாத, ஸ்டாம்ப்புன்றது நீ ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம், அது உனக்கு பெருசாக தெரியுது, ஆனால் உன் ஆண்டவர் உனக்கு செய்கிற காரியங்கள் பெருசாக வச்சுருக்கிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஜாம் பண்ண உடனே அவன் TCLன்ற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இதில் உள்ளே போய் கடைசியில் டீம் லீடர் ஆகி இந்தியாவிலே 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினான் பாரு. எந்த மாதிரி விசுவாசி வந்து அப்புறம் சொன்னான், பெரிய அளவில் ஆயிடுச்சுன்னா இப்போ அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே அது நடந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வேலைக்கு போனால், அதுக்கப்புறம் ஒரு டீம் மேனேஜர் ஆனால், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டா கர்த்தர் இன்றைக்கி அவனை பெரிய லெவலில் வச்சுட்டாரு. இப்போ அவன் யோசிக்கிறான், அப்போ கர்த்தரை வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே மட்டுப்படுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடக்குது எது நடக்கலைன்றதை வச்சு கர்த்தரை நம்பாதீங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவராரு. என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலைன்றதுக்காக கர்த்தருடைய செயலை நான் மட்டமாக யோசிக்கவே முடியாது. அது நடக்கலை, ஆனால் அதை விட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுமாரி புரியுது இதெல்லாம். கர்த்தர் வந்து பாருங்களேன், நீங்கள் எந்த பகுதியிலுமே எந்த அளவுக்கு அவரை சுதந்திரமாக வைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பகுதியில் அந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராரு. ஏமே ரொம்ப சுதந்திரமாக பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தரை சுதந்திரமாக. இதை கூட அப்படி டைட்டாக சொல்லுவீங்க, சுதந்திரமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள், கர்த்தரை சுதந்திரமாக ஆராதிங்க. சொல்லுங்கள், சுதந்திரமாக ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு அப்படியே வரும்போது சந்தோஷமாக சுதந்திரமாக வரணும். யாரும் பிடிச்சி டைம் ஆகிடுச்சு வாசு திட்டுவார், முன்னாடி போய் உட்காந்துக்கலாம், மார்க் போட போகிறாங்க உங்களுக்கு. மேலே உட்காந்து தேவதூதர்கள் முன்னாடி வந்துட்டார், இவருக்கு மார்க் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுதந்திரமாக ஒரு சந்தோஷமாக. நீ காலைல நான் பிரசங்கம் பண்ண வரேன், ரொம்ப சந்தோஷமாக வரேன், கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன், ஹாப்பியாக போய் பண்ணுவோம், அவ்வளோதான். எத்தனை விசுவாசி. அப்போ வாழ்க்கையில் வந்து பாருங்களேன், எப்போ நம்ம வந்து அந்த சுதந்திரமாக வரணும், ஒரு சுதந்திரவாளி மாதிரி வரணும். கர்த்தர்கிட்ட வரும்போது ரொம்ப ஒரு இயல்பாக வாங்க. எந்த நாடகமும் கர்த்தருக்கு அவசியமே கிடையாது. சங்கீதக்காரர் சொல்கிறான், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் உட்கார்தலையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய எழுந்திருக்கலும் அறிந்திருக்கிறார். ஏன் இன்னும் மேலே சொல்கிறார், தாயின் கர்ப்பத்தில் நான் கருகா இருக்கும்போதே அவர் என்னை கண்டாராம். எரேமியாவில் இன்னும் மேலே சொல்கிறாரு பாருங்கள், உலகம் தோன்றதுக்கு முன்னாடி என்றார். எபேசியர் 1:4 உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்றார். எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கு பெத்தவத்துக்கு அப்புறம் தான் பெயர் வச்சாங்க, எஸ்ரா ஜெரோம்னு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி அழைச்சாருன்னு சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ வந்து பாருங்கள், கர்த்தர்கிட்ட வரும்போது ரொம்ப இயல்பாக, பக்கத்தில் சொல்லுங்கள், ரொம்ப இயல்பாக. நீங்கள் எவ்வளோ இயல்பாக இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ் ஆகுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கடுகளவு கூட ஒரு அற்புதத்தை பார்க்கவே முடியாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை. 3வது, எதிர்பாருங்கள். சொல்லுங்கள், எதிர்பாரு. சொல்லுங்கள், எதிர்பார்க்குறதுன்னா என்ன? எதிர்பார்க்குறதுன்னா என்னென்னா, நிச்சயமாக கர்த்தர் எனக்காக செய்வார். 1. 2வது, நிச்சயமாக செய்வார். எதிர்பார்க்குறதுன்னா என்ன? கட்டாயமாக செய்வார். கட்டாயமாக என் வாழ்க்கையில் எனக்கென்று வச்சிருக்கிறத தவிர்க்காமல் செய்வார். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்காதுன்னா எதிர்பார்ப்பு இருக்காது. நீ காலையில் வர, இன்னைக்கு உதாரணம் சொல்கிறேன், காலையில் சர்ச்சுக்கு வந்து எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்துக்கிறீங்க? என்ன எதிர்பார்த்தீங்க? ஏனோ போய் உட்கார ஸ்தோத்திரம், ஏதாவது செய்வார், ஸ்தோத்திரம். என்ன எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்கல. மனதார சொல்லுங்கள், என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அசைவு எனக்கு உண்டாகும். எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்களா? இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது, அது எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? எனக்கு வார்த்தை அப்படியே இன்றைக்கி வெடி மாதிரி கிளம்பி வரும், யாராவது எதிர்பார்த்தீங்களா? சொல்லுங்கள். என் எண்ணங்கள்லாம் மாறப்போகுது, யாராவது எதிர்பார்த்தீங்களா? பரலோகம் எனக்காக இன்னைக்கு கிரியேசு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் ஏஞ்சிருப்பீங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சர்ச்சைக்கு எழுந்தோம், ரெடியாகணும், பைபிளை தூக்கணும், சோத்திரம், அந்த பாஸ்டர் 4 பாட்டு பாடுவார். முடித்தவுடனே இப்போயும் ஞாபகம் வந்துருக்கும், சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, மட்டனோ பிரியாணியோ ஏதாவது ஒன்று போய் கரெக்டாக மைண்ட். எதிர்பார்க்குறது அது இல்லை, எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா? கர்த்தர் இன்னைக்கு கூட எனக்கு ஏதோ ஒன்று செய்வார். எந்த மாதிரி அப்படி எதிர்பார்க்குறீங்க பாருங்கள். இந்த எதிர்பார்ப்புன்றது என்னத்தை காமிக்கும்னா என் விசுவாசத்தை காமிக்கும். இந்த எதிர்பார்ப்புன்றது என்னத்தை காமிக்கும்?
நான் எதிர்பார்க்குறேங்க, நீங்கள் செய்வீங்க, நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அங்கே ஒரு விசுவாசம் இருக்குது எனக்கு. கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். நான் எதிர்பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு அதை செய்ய வல்லவர். எத்தனை எதிர்பார்க்குறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பாருங்க. எரேமியா 29:11 பாருங்கள். எரேமியா 29:11 சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு என்ன பண்ணுமா சொல்லுங்களேன். கர்த்தர் தானே செய்கிறாரா என்னங்க? சொல்லுங்களேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். சொல்லுங்கள், எதிர்பார்க்கணும். சொல்லுங்களேன், எதிர்பார்க்கணும். நல்லா சொல்லுங்கள், எதிர்பார்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை எதிர்பாருங்களேன். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட நல்லா எதிர்பாருங்களேன். எதிர்பார்க்கறதுன்றது ரொம்ப நல்ல காரியம். கர்த்தர் செய்கிற காரியங்களில் ஒன்று ஒன்று நான் எதிர்பார்க்குறேன். அப்போ நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கணும், எதிர்பார்க்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, என் பிள்ளைங்களை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை சிறப்பாக செய்ய வல்லவராக. ஒரு முறை ஒரு சண்டே நான் சர்ச்சுக்கு போகிறேன். அப்போது சர்ச் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பாஸ்டருக்கு தெரியும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அது இம்மிடியட்டாக மாற்ற முடியும். சொந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாகிடுச்சு. பக்கத்துலேயே சரி, அது பெருசாக பண்ணேன். ரொம்ப அழகாக எடுத்து பண்ணிட்டேன். பண்ணி முடிக்கிறேன். அடுத்த நாள் ஒரு பில் செட்டில்மெண்ட். அதான் அந்த ஷெட்டு எல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. அந்த பில் செட்டில்மெண்ட் வந்து 28 லட்சம் லேபர் காஸ்ட் மட்டும். இப்போ என் கையில் போய் பார்க்குறேன் 3 லட்ச ரூபா இருக்குது. ஷெட்டு வேலை முடியுது. முடிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், இன்றைக்கி ஈவினிங் செட்டில்மெண்ட் சார், எல்லாமே வேலையை முடிச்சுட்டேன், நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே எப்படி, நான் சும்மாலாம் வீண் பந்தாலாம் கிடையாது. உள்ளே எனக்கு விசுவாசம் பெருசாக இருக்கும். ஈவினிங் எத்தனை மணிக்கு பார்க்கலாம்? 7 மணிக்கு பார்க்கலாம். நான் எல்லாமே பக்காவாக ஸ்பேஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த தைரியம் உண்டு. அது உங்கள் பாஸ்டருக்கு நல்லா தெரியும். கரெக்டாக 6-7 மணி ஆகுது. நேராக போனேன். அந்த 3 lakhs எடுத்தேன், கை வச்சேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறது 3 லட்சம் தான். ஆனால் நாங்கள் கொடுக்க வேண்டியது 28 லட்சம். இன்னும் எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், எவ்வளோ வேணும்? டைம் வந்து ஒரு நாள்லலாம் 25 லட்சம் புரட்டிட முடியுமா? அது எப்படியாவது புரட்டி, நமக்கு அந்த அது நல்ல எண்ணம் இல்லை, எப்படியாவது புரட்டிடணும் சார். எதை போய் புரட்ட போகிறீங்க? இந்த புரட்டுறது, இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது அப்படியே சொல்லுவாங்க. இல்லை, நாளைக்குள்ளே நான் எப்படியும் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். என்ன அரேஞ்ச் பண்ணிவிடுவீங்க நாளைக்குள்ளே உங்களால்? இதெல்லாம் என்றைக்கு விட்டுட்டு வெளியில் வரீங்க அப்போ தான் அற்புதத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு உள்ளே பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு அப்படியே மைண்டில் என்ன ஆயிடுச்சு, செட் ஆகிடுச்சு. எப்படியாவது புரட்டி சார், கொஞ்சம் டைம் கொஞ்சம் புரட்டிடுவேன் சார். யாரை புரட்ட போகிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, யாரை புரட்ட போகிறீங்க? அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் சார், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் சார், எப்படியாவது சார். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த உதாருன்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் மெட்ராஸ் பாத்தில் சொல்லுவாங்க. உதாரு, பீலா, டகுலு. என் தமிழே மெட்ராஸ் மாதிரி தமிழ் மாதிரி தான். உங்கள் பாஸ்ட் மாதிரி செந்தமிழ்லாம் பேச வராது எனக்கு. பாருங்க, இது வந்து என்னென்னா இதெல்லாம் விட்டுணும் பாருங்கள். எடுத்தேன் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி. சரி போய்வோம், நேராக போய் 3 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு அந்த 25 லட்சம் எப்போ வேணும்னு பேசி ஒரு செட்டில் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃபு கூட தெரியாது. சில நேரத்தில் சில பயத்தை மற்றவங்க கூட சொல்லக்கூடாது. எதுவுமே தெரியாது உங்களுக்கு. சொன்னீங்கன்னு வச்சுங்க, தண்ணியில் விழுந்த மாதிரி நம்மளே சேர்த்து இழுத்துருவாங்க. ஆனால் என் மனைவி பயங்கரமான நாள் தண்ணியிலேருந்து வெளியில் இழுத்து வந்துடுவான்னு வைங்க. நான் சொல்லலை. சரி போகலாம். போயிட்டு நேராக போகிறேன். போய் உட்காந்தவொன்னே வராரு. அவர் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. நம்மளும் அப்படியே சேர் மேலே உட்காந்து அப்படியே அவனுக்கு ஒரு காஃபி, நமக்கு ஒரு காஃபி, அப்படியே சாப்பிட்டு அது அப்படியே லிஸ்ட்டை பார்க்குறான்னா உள்ளே ஓடுது. நான் கொடுக்கும்போது இவன் எதாவது ரியாக்ஷன் பண்ணானா அவனை என்ன மாதிரி சொல்லலாம்? இவ்வளோ ஆண்டோட்ட சொல்கிறேன், இல்லை ஆண்டவரை நீங்கள் செய்வீங்க அப்படியே எல்லாம் பார்க்குறான். அவன் எல்லாம் பேசி முடிச்ச உடனே பேக்கை தூக்கி அந்த 3 lakhs எடுத்து அப்படி டேபிள் மேலே வைங்க. அவன் சொல்ல, எதுக்கு என்ன? ஓகே, இண்டு ஆள் பாருங்கள். ஃபாதர் என்ன காசு கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லைப்பா செட்டில்மெண்ட் இல்லை உங்கள்கிட்ட பில் செட்டில் பண்ணிட்டு தான் சொன்னேன். கேஷ் செட்டில்மெண்ட் ஆல்ரெடி கர்த்தர் பண்ணிட்டார். அது அவன் அப்படி சொல்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி பில் எனக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. வெளியில் நிற்கிறாரு பாருங்கள், அவர் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பில்லை செட்டில்மெண்ட் வர சொன்னார். டக்குன்னு பாருங்கள், நான் வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்றுங்கிறாரு. கூப்பிட்டு, என்ன பேர், ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? இல்லைப்பா சார், பில்லெல்லாம் கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு. அவன் பார்த்துட்டானா இல்லை. அவன் கூப்பிட்டு என்னன்னு கேட்டால் சொல்கிறாரு, இல்லைப்பா சார்,
எனக்கு என்னவோ பார்க்கும் போதே நீங்கள் வேலை ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வேலைக்காரனை நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அப்போவே தெரிஞ்சிச்சு. வாரம் அவரே செட்டில் பண்ணி இருந்திருக்கிறாரு. இது எனக்கு தெரியவே தெரியாது. வாரம் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் நல்லா நான் எதிர்பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு கிரியை செய்ய வல்லவராரு. ஆனால் எனக்கு பயமே இல்லை. நான் என்ன யோசிச்சேன், 3 லட்சம் கொடுத்துருவோம், ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு 2 செக்கை போட்டு எப்படியாவது கொடுத்தா அதை பாஸ் பண்ணிவிட தான் இந்த புரட்டுற வேலையெல்லாம் மைண்டில் வரும்ல. ஆனால் எனக்குள்ளே அப்படி இல்லை, செஞ்சிடுவோம், ஒரு டைம் எடுத்து செட்டில் பண்ணிடுவோன்னு பார்த்து. ஆனால் கர்த்தர் முன்னாடியே காரியத்தை செட்டில் பண்ண. நான் அந்த பில்லை வாங்கி அப்படி திரும்பி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். அது சின்ன ஆஃபீஸ் அப்போ ரெடி ஆகினுக்குது. இப்படி பில்லை வாங்கி இப்படி திரும்பி இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன், கண்ணில் தண்ணி வருது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேலே வச்ச 3 லட்ச ரூபா என்ன பண்ணுது? அப்படியே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில காரியங்கள் எதிர்பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பாருங்க. பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்புன்றது அது அப்படியே ஒரே நாளில் நடந்துறதில்ல. எதிர்பார்ப்புன்றது எனக்கு கர்த்தர் செய்கிற வரையும் நான் எதிர்பார்ப்பேன். அந்த எதிர்பார்ப்பை வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். நான் இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் நான் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுறேன்? எதிர்பார்க்குறேன். ஊழியம் இன்னும் பெருசாக செய்ய போகிறான்றவரை, எனக்கு இன்னும் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்யணும் எதிர்பார்க்குறேன். கோடியில் நான் எதிர்பார்க்குறேன். 28 ஸ்டேட்டில் மிஷன் நடக்குது. அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்குறேன். நான் சில நேரத்தில் சில காரியங்களை போகும்போது எதிர்பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்வான்னு எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? பக்கத்து சொல்லுங்கள், எதிர்பாருங்க. சொல்லுங்கள், எதிர்பாருங்க. பாருங்கள், சில நேரத்தில் இந்த எதிர்பார்ப்புன்றது டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தும். ஒரு சில நேரத்தில் எதிர்பார்க்குற நடக்கலன்னா என்ன ஆகிடுவோன்னு நினைக்கிறீங்க? சோர்ந்து போயிடுவோமா இல்லையா? 5 முறை பார்த்தேங்க அலைன்ஸு, எத்தனை முறை பார்க்குறது, செட்டே ஆகலை சார். 6வது முறை பாருங்கள். நான் சொல்கிறது எத்தனை பேர் விளக்குது? ஒரு பையன் இருக்கிறான், அவன் பாருங்கள் 24 முறை பார்த்தான். நான் சொன்னேன் 24 முறை பார்த்துட்டேன், 25வது முறை பாருடா, போய் பாரு, காஃபி குடி, ஜெபம் பண்ணிட்டு வா, கர்த்தர் உனக்காக செய்வார்னு எதிர்பாரு. பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பாரு. 25ஆம் முறை பார்த்தா செட் ஆகி போச்சு பாருங்கள், பெருசாக செட் ஆச்சு, சாதாரணமாக இல்லை பாருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பார்த்துனே இருங்க. டைம் ஆனாலும் எதிர்பாருங்க, வருஷங்கள் கடந்தாலும் எதிர்பாருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த எதிர்பார்ப்புன்றதை நிறைய பேருக்கு என்னென்னா, என்ன உடனே செய்யலை ஆண்டவர், என்ன செய்யலை ஏன் ஒன்றும் செய்யலை. ஆனால் நிறைய பேருக்குள்ள என்னென்னா, அது ஒரு காலமோ ஒரு வருஷமோ ஆயிடுச்சுன்னா கர்த்தர் செய்யலை. இல்லை, நான் எதிர்பார்க்கறது ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லை நான் எதிர்பார்க்குற காரியத்தை கர்த்தர் எனக்கு ரொம்ப பெருசாக செய்யலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக எதிர்பார்க்குறீங்கன்னா கர்த்தர் அதை விட பல மடங்கு பெருசாக செய்யலாம். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். சொல்லுங்கள், போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு 3 முறையாக சொல்லுங்களேன். இந்த வார்த்தை ரொம்ப அவசியங்க. போதகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் விரும்பி கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறும். இயேசு சும்மாலாம் போதகம் பண்ண மாட்டார். இயேசு பேசுகிறாரு, இயேசு போதகம் பண்ணுற இடம் அது. லூக்கா எழுதுறாரு. அவர் ஒரு ஜெபாலயத்தில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய பிரசங்கையாராக இருக்கிறேன்னு சொன்னால் போதகத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரசங்கையாராக இருக்குது. என் வாழ்க்கையை இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னை ஒரு விசுவாசத்தில் உந்தி தள்ளி மேலே கொண்டு போதுன்னா ஒரு போதகத்தை கேட்டிருக்கிறேன் நான். அதெல்லாம் எனக்குள்ளே போய் என்ன ஆயிடுது, நடக்குது. போதகம் பண்ணி கொண்டது. அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். நெக்ஸ்ட் வர்ஸ். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்கள், இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ அவளுடைய நிலைமையை கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். அவள் நிலைமை என்ன சொல்லுங்கள்? அவள் நிலைமை என்னங்க? கூனின்னா எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? திரும்ப எத்தனை வருஷம்? 18 வருஷம் கூனிங்க, நிமிர முடியல. இப்போ 18 வருஷம் கூனியாக இருக்கிறவ ஆனால் சபைக்கு வரா. 18 வருஷமாக கூனியாக இருக்கிறவ சபைக்கு வரா. இப்போ சபைக்கு வரும்போது வழியில் என்னென்ன சத்தத்தை கேட்டிருப்பா? உனக்கு எதுக்கு தேவையில்லாத, எதுக்கு போய் சும்மா வந்துனுங்கிற நீ? அங்கே என்ன உனக்கு என்ன பெருசாக நடந்து போச்சு?
எதுக்கு இப்போ நீ போயின்னு இருக்கிற? ஓரமாக உட்கார வேண்டியது தானே. எதுக்கு இதெல்லாம் உனக்கு நடக்கணும்? நான் சொல்ல பாருங்கள், ஒரு சில ஆட்கள் நிறைய காரியத்தில் நம்ம ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அற்புதத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? மற்றவன் பேச்சு தான். எத்தனை பேர் சொன்னது விலகுது? மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க, இயேசு சொல்கிறத கேட்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. ஆனால் 18 வருஷம் அவள் சோர்ந்தே போல. 18 வருஷம் அவள் சபைக்கு வந்துருக்கிறா. ஏன்னா வழக்கம் இல்லாத ஒன்றை ஒருத்தரால் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. வழக்கம் இல்லாத ஒன்றை ஒருத்தரால் தொடர்ச்சியாக, அவள் அன்று வந்தால் அப்படி கிடையாது, அவள் 18 வருஷமாக வந்துருக்கிறா. அவள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்கிறவங்களால தான் சோர்ந்து போகாமல் செய்ய முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அது வழக்கம். என் மனைவி 4:30 மணிக்கு எழுந்துக்கிறான்னா, நீங்கள் அலாரம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எழுந்தோடனே தான் அலாரமே அடிக்கும். அது 4:30 மணிக்கு. அது தொடர்ச்சியாக செய்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது பாடியே அப்படி ஆகிடும், நம்முடைய மனதே அப்படி செட் ஆகிடும். 18 வருஷமாக அவள் சபைக்கு வந்திருப்பானா, அது தொடர்ச்சியாக செய்ததுனால தான் அவளால் சோர்ந்து போக முடியாமல் என்ன பண்ணப்பட்டுருது. ஆனால் அந்த ஜபாலை தலைவன் அப்படி இல்லை. அவன் வேறு மாதிரி ஆள். உங்கள் பாஸ் எஸ்ஆ வெங்கடேஷ் மாதிரி இரக்கத்தை பிரசங்கம் பண்ணுறவர் இல்லை, கிருபையை பிரசங்கம் பண்ணுறவர் இல்லை. அவள் பக்கா பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணுறான். ஆனாலும் அவள் என்ன பண்ணியிருக்கா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள். 18 வருஷமாக வந்தா. ஆனால் ஒரு நாள் அவள் வாழ்க்கை நிமிர ஆரம்பிச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவள் வெக்கப்பட்டே போல. அற்புதம்ன்றது என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நான் எதிர்பார்க்குற காரியத்தை நிச்சயமாக செய்வான்ற உறுதியோடு தொடர்ச்சியாக பிரயாணம் பண்ணுவது, தொடர்ச்சியாக அவர் பின்னாடி வருவது, நிச்சயமாக அதை கர்த்தர் எனக்கு செய்தே செய்வார். ஏன்னா அவரே சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுக்கும்படிக்கு. எத்தனை பேர் விளங்குதுங்க? யோசிச்சு பாருங்கள். 18 வருஷமாக அவள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காதான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், சுகம் வேணும்னு எதிர்பார்த்துனே இருப்பாங்க. வியாதியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், சுகம் வேணும். சுகம்ன்றது விலையேறப்பட்டதுங்க. காசு பணத்தை விட சுகம் விலையேறப்பட்டது. சொத்து ஆஸ்தியை விட சுகம் விலையேறப்பட்டது. சரீரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஒரு பன்னும் டீயும் சாப்பிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துடலாம். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? காசு பணம் இல்லைன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஆனால் சரீரத்தில் சுகம் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். சுகம்ன்றது எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் பாருங்கள். நான் ஹாஸ்பிட்டலில் ஊழியத்துக்கெல்லாம் போவோம் பாருங்கள். ஒரு சிலர்லாம் என் காலை பிடிச்செல்லாம் அழுதுருக்குறாங்க. அவ்வளோ வேதனையாக இருக்கும், அப்படியே உடையும் இருதயம். சரி, இல்லை, சுகம்ன்றது எவ்வளோ விலையேறப்பட்டது. சுகம்ன்றது அவ்வளோ அவ்வளோ முக்கியமாக இருக்கிறதுனால தான் அவள் தொடர்ந்து 18 வருஷமாக என்ன பண்ணியிருக்கா? அவளுக்கு தேவை, என் தேவை என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். வேதம் சொல்லுது, இயேசு தன் கைகளை அவள் மேல் வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், சில வருஷங்களாக நீங்கள் காத்திருக்கலாம். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், சில வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், சில மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், சில ஏமாற்றங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், சில நேரத்தில் சில மனிதருடைய சத்தங்களை உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கலாம், சில நேரத்தில் உங்களை நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலாம், சில நேரத்தில் உங்களை குனிய வச்சிருக்கலாங்க. ஆனால் இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக. அவர் நிமித்துவார். பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். லேவியராமத்தில் ஒரு அவர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இயேசு அதை பார்த்த உடனே வேதம் சொல்லுது, இயேசு அந்த ஸ்திரியை கண்ட உடனே, இயேசு அந்த ஸ்திரியை கண்ட உடனே அவர் எதிர்பார்த்து இருக்கிறத அவருக்கு தெரியுது. நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த காரியம் இருந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியும். அதன் பேர் தெரியும். அல்லேலூயா. அங்கே ஒரு அற்புதத்தை செய்து காமிச்சார். குனிய வைக்கிறதுன்றது, இந்த கூணுன்றது ஒரே நாளில் வர்றதில்லை. இந்த கூணுன்றது அப்படியே ஒரே நாள் அப்படி குனிஞ்சிட்டா அப்படி கிடையாது. நம்ம முதுகு எலும்பு இருக்குது பாருங்கள், அந்த முதுகு எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்சியமை இழக்குமா, அந்த தன்மை போய் அதை அப்படியே வளைச்சி விடுமா, அது வளைச்சி நிமிர விடாத பண்ணிவிடுமா. இதுதான் பிசாசுடைய வேலை. நம்முடைய சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிப்பான், நம்ம விசுவாசத்தை அப்படியே பலவீனப்படுத்த ஆரம்பிப்பான். அங்கே தான் நம்மளை குனிய வைக்கிறான். ஆனால் நான் சொல்ல, அந்த காலை வேலையில் உங்களை எவ்வளோ குனிய வச்சான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிமித்தரவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும்.
இந்த காலை வேளையில் அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், சாத்தான் அவளை 18 வருஷமாய் கட்டி வைத்து இருக்கவில்லையா? எத்தனை வருஷம்? யார் கட்டி வச்சிருந்தது? சாத்தான் அவளை எத்தனை வருஷம் கட்டி வச்சிருக்கிறானா? அப்போ யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் குணியம் பண்ணுறது பிசாசுடைய வேலை, நம்மளை நிமிர்ந்து நடக்கப்படுறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் எதுவுமே பாதியில் செய்கிறதில்ல, அவர் ஆதியிலேருந்து செய்கிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள்? கர்த்தர் பாதியில் செய்கிறதில்ல, அவர் ஆதியிலேருந்து செய்கிற கர்த்தர். ஏமே அவர் ஆதி தேவன், ஆதியிலே தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பாருங்க. இன்னொரு முறை சொல்லுங்களேன், எதிர்பாருங்க. இன்னொரு முறை சொல்லுங்களேன், எதிர்பாருங்க. அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் இல்லை, அது நேரம் இல்லை, அதனால் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நான் விளக்கணும். பரவாயில்ல, நமக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு என்ன தேவை அந்த வார்த்தை ஆவியானவர் கொடுக்கணும். நேராக வரார் பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட, யோவான் 5. அங்கே ஒருத்தனை பார்க்குறாரு. எத்தனை வருஷம் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அவங்க பாஸ்டர்மா, அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 38 வருஷம். எத்தனை வருஷம் பாருங்களேன். அவனை நீங்கள் அந்த 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 38 வருஷம் வியாதி உள்ளவனை குறித்து கொஞ்சம் படிங்களேன். அது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். 38 வருஷம் அந்த குளத்தில் கலக்கும் பொழுது வேறொருவன் முந்தி போய் விடுகிறான். இன்னொன்று சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் எத்தனை வருஷமாக உட்காந்துன்னுக்கிறான் சொல்லுங்களேன். எனக்கு நேரம் இல்லைன்னா அது நான் ஃபுல்லாக வாச்சிருப்பேன். அங்கே அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தாங்களாம். எத்தனை வியாதிஸ்தர்கள் சொல்லுங்கள்? அநேகர். சொல்லுங்கள், அநேகர். ஆனால் இவனை மட்டும் ஏன் சுகமாக்கினார்? என்கிட்ட பலர் விஷயங்களை கேட்பாங்க. இவனை மட்டும் ஏன் பண்ணார்? இவனை மட்டும் ஏன் சுகமாக்கினார்? யாருமே அங்கே சுகமாக்கலை. ஏச்சு அவனை மட்டும் தான் சுகமாக்கியிருப்பார். பாருங்க, அங்கே ஏன் வந்து அங்கே நின்று அவனை பார்க்குறாரு அப்படின்னா, 18 வருஷமாக அவன் எதிர்பார்க்குறான். எதிர்பார்க்கறது நல்ல விஷயம், ஆனால் எதிர்பார்க்குற இடம் தவறான விஷயம். அவன் எதை எதிர்பார்த்துனுக்கிறான்? அந்த குளம் எப்போ கலக்குமோ, எப்போ அந்த குளம் கலக்கப்படுமோ, யாராவது என்னை தூக்கின்னு போய். எத்தனை வருஷமாங்க? ஒரு வேளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவன் வெறுத்து போய் வெளியில் வந்திருந்தான்னு வச்சுக்கலாம், வேற எங்கேயாவது போயிட்டு இருப்பான். 38 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணியிருந்தா கூட வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் 38 வருஷமாக அவன் எங்கேயுமே போல அங்கேயே உட்காந்துக்கிறான். ஆனால் அவன் 38 வருஷமாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறான்னா அந்த குளத்தை எதிர்பார்த்துனே உட்காந்துட்டு இருக்கான். எதிர்பார்க்கறது நல்லது, ஆனால் எங்கே எதிர்பார்க்குறன்றது தான் முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பார்க்கறது நல்லது, ஆனால் யாருக்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். எத்தனை பேர் புரியுது? நம்ம எங்கே எதிர்பார்த்துருப்போம்னா, வராத இடத்துல குளம் மாதிரி உட்காந்து எதிர்பார்த்துருப்போம். என்னைக்காவது இந்த ஆள் எனக்கு செய்வான், என்னைக்காவது இவன் பண்ணுவான். அவன் செய்கிறா இல்லைங்க, கர்த்தர் செய்ய வல்லவர. அதை எதிர்பார்த்துருக்கிற அந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ பெருசாக, அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் பாருங்கள். அவன் இது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நெகட்டிவாகவே எடுத்துங்களேன். ஒரு குளம் தான், அந்த குளத்தை எதிர்பார்க்குறான். எத்தனை வருஷமா? 38 வருஷமாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பார்க்கறது நல்லது, ஆனால் அவன் யார்கிட்ட எதிர்பார்க்கல? குளத்துக்கிட்ட எதிர்பார்க்குறான். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு நேரம் அவன்கிட்ட வந்து நின்றார். ஏமே, ஏன்னா எதிர்பார்க்குற காரியத்தை அவர் ரொம்ப ஆனர் பண்ணுறார். வேற இடத்துல எதிர்பார்க்காதப்பா, நான் சொல்கிறேன் இந்த குளம் கிடையாது, நீ எழுந்து நட அப்படின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். சொல்லுங்கள், எதிர்பார்க்க தேவனிடத்தில் மட்டும் எதிர்பார்க்க. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய சத்தியம் அதுதான். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறத பாருங்கள், சில நேரத்தில் நிறைய தேவைகள் இருக்கும். ஏன்னா ஊழியத்தில், இப்படிப்பட்ட ஊழியத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த நிச்சயம் இருக்காது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு யார் வந்து கொடுப்பாங்க, நாளைக்கு யார் போடுவோம், அப்படிலாம் நிச்சயம் இருக்காது. ரெண்டாவது, எங்களுக்கெல்லாம் மாதம் யாரும் சம்பளம் கொடுக்குறது கிடையாது. மாதம் ஆனால் சம்பளம் வரும். இப்போ வந்து ஒரு ஐடியில் வேலை செய்கிறீங்கன்னா என்ன வந்துடும் மாதம் ஆனால்? கரெக்டாக 28ஆம் தேதியே என்ன ஆகிடும், கிளுங்குன்னு வந்து விழுந்துடும் பாருங்கள். அவங்களுக்கு 28ஆம் தேதி காலையே சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் 28 காலையிலே என்ன ஆகிடும், அவங்களும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே யார் ஐடியில் இருக்கிறீங்க? யாருமே இல்லையா? சரி, எங்கேயாவது வேலை செஞ்சால் கூட மாதம் ஆனால் என்ன ஆகிடும்,
நான் என்கிட்ட ஒரு 14 பேர் வேலை செய்கிறேன். 10ஆம் தேதினா கரெக்டாக சம்பளம் வந்துடும். அவங்களுக்கு 10ஆம் தேதி தானே தெரியும், இன்றைக்கி பாஸ்ட்டு தலையை அடமான வச்சா அது என்ன பண்ணிவிடுவார். ஆனால் என்னைக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? எங்களுக்கு வந்து பாருங்களேன், இந்த எதிர்பார்க்குறதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் எனக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், டே பை டே இருக்கும். இப்போ வரும்போது கூட சில எதிர்பார்த்துன்னு தான் வரேன் நான். இது வந்து ஒரு சவால். சொல்லுங்கள், இது ஒரு சவால். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. நீங்கள் பாஸ்டர் எஸ்ரா வெங்கடேஷ் இருக்கிறாருன்னா யார் மாதம் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? சம்பளம் வருதா பாஸு? நான் அவர் அப்படி தான் கொடுவேன். இல்லை, யார் சம்பளம் கொடுப்பாங்க? ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நாங்கள் எதிர்பார்க்கிறவர் ஒரு நாள் எங்களை கைவிட்டதில்லை, இன்றைக்கு வரையும் கைவிட்டதில்லை. ஒருவேளை ஐடி கம்பெனி கூட 28 தரலாம், ஒரு நாள் மூடிடலாம். ஆனால் என் தேவன் இன்னைக்கு வரையும் எங்களை கைவிட்டதே கிடையாது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கிறவர் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். எதிர்பார்க்கிறவர் கடைசி வரையும் அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் உண்மை உள்ளவர்கள் இல்லாதிருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் எப்படின்னா, என்னாலும் சரி அதை அவர் நிறைவேற்றி காமிச்சிருவார். அதனால தான் எதிர்பார்க்கறது மனுஷங்கிட்ட போய் மாட்டினீங்கன்னு வச்சுங்க, போயிடும். எனக்கு எங்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்ததுனால கரெக்டாக மாதம் ஆனால் என்ன பண்ணுவார், ஒரு 1.5 lakhs போடுவார், டைட் போடுவார். பக்கா வந்து விழுந்துடும். திடீர்னு என்ன ஆயிடுச்சின்னு தெரில, ஒரு 6 மாதம் கரெக்டாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 7ஆவது மாதம் கவர் வரல. என்ன, நான் அடுத்த நாள் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கே போகிறேன், நான் பார்க்குறேன், இல்லை. உடனே என்னாச்சு அந்த மனுஷன், என்னாச்சு அப்படியே மைண்டு ஓடுது பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவனை எதிர்பார்க்குறியா என்ன எதிர்பார்க்குறியா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நான் சில இதெல்லாம் பாருங்கள், எனக்கு வந்து மறைச்செல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. என் சபையில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணும். வரலையே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் வரலன்ன உடனே உங்கள் ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்த்துன்னுக்கிறேன். நான் இப்போ வந்து உனக்கு ஏதோ ஒன்று யோசிக்கிற, நீ ஏதோ ஒன்று யோசிக்கிற, கரெக்டான பாதையில் தான் இருக்கிற, எங்கிட்ட தான் எதிர்பார்க்குற, நல்ல விசுவாசம் இருக்குது, நல்லா ஓடுற. நான் சொன்ன ஆரம்பத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இயல்பான வாழ்க்கை. எப்படி வீட்டில் மனைவிக்கிட்ட தோசையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றுமான்னு சொல்கிற மாதிரி கர்த்தர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே கொஞ்சம் முருகலாகுது, கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இயல்பாக. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? இது கர்த்தர்கிட்ட வரும்போது நீங்கள் இயல்பாக இருக்கணும்னு கர்த்தரே விரும்புகிறாரு. ஏன்னா கர்த்தர்கிட்ட வரும்போது எந்த நாடகமும் அவசியம் கிடையாது, எந்த வேஷதாரியாகவும் நம்ம இருக்க தேவை கிடையாது, எந்த முகநாடி நமக்கு மாற தேவை கிடையாது. கர்த்தர்கிட்ட வந்து நீங்கள் பொய் சொல்ல அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் தெரிஞ்சிடும். மனைவியை ஏமாற்றிடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. எதுவுமே நான் சொன்னது புரியுது? கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சவர். இப்போ கர்த்தர்கிட்ட வரும்போது பரவாயில்ல, எனக்கு வந்து இல்லாண்டவரே நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் மாதிரி மூங்குபுரம் சிரிக்க முடியாது. அவர் சொல்லுவார், நீ சிரிச்ச நான் பார்த்தேன்னுவார். எத்தனை நான் சொன்னது புரியுது? சாரால் சிரிக்கும் போது சொல்கிறார், நீ சிரிச்ச, அவள் இல்லை, நீ சிரிச்ச நான் பார்த்தேன், நீ சிரித்ததுனாலேயே உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பான்றார் அவர். நான் சொல்கிறது எத்தனை பேர் வேலைங்க இல்லை? ஆபிரகாமும் சிரித்தார். முகம் கூப்பிட விழுந்து என்ன பண்ணார்? ஆபிரகாம் கூட சிரித்தார். அப்போ வாழ்க்கையில் வந்து பாருங்களேன், இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு கேள்வி. ஆண்டவரே சொன்ன, பயப்படாதரா, ரொம்ப இயல்பாக சொல்ல, பயப்படாது, நான் நீ எதிர்பார்க்கறத விட பெருசாக செய்வேன். எந்த மாதிரி விளங்குது? அந்த மாதம் அந்த சண்டே போகிறேன், அடுத்த சண்டே, இது முதல் சண்டே, அடுத்த சண்டே போகிறேன், போய் பிரசங்கம் பண்ணுறேன். நானே மனைவி அப்படி நிற்கிறோம். எப்போவுமே முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஜனங்களை அனுப்புறதுக்காக என்னால் எவ்ரி வீக் போக முடியாது. நான் ஹவுஸ் விசிங்கே என்னால் போக முடியறது கிடையாது. ஒரு சில வீட்டுக்கெலாம் 10 வருஷம் தான் ஆகிட்டுருக்கு நான் போய் பாருங்கள். ஏதாவது நல்லது கெட்டதுன்னா போவோம், ஏன்னா பாஸ்டர்ஸே பார்த்துக்குவாங்க. அதனால் அங்கே என்னுடைய ஆசை கொஞ்சம் முடித்தோடனே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் கொடுப்பாங்க இறக்கமாக. அந்த பிரேக்கில் நின்று கொஞ்சம் பேரை எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு சில ஜாப் பண்ணிட்டு போவேன். அப்படி நிற்கும் போது ஒருத்தர் நிற்கிறார் பக்கத்தில். ஒரு புது ஷர்ட்டு வாங்கிட்டு வந்தால் ஒரு கேரி பேக் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு நிற்கிறார். மனைவி நிற்கிறாங்க, எல்லாம் அமிச்சோம். அவர் வராரு, ஜனங்க வேறு ஒருத்தர் வந்துடுவாங்களா, அவர் அப்படியே நிற்கிறார் அந்த கேரி பேக் மாதிரி வச்சு நிற்கிறார். சரி, போன உடனே அவர் டக்குன்னு வந்தார், பாஸ்டர் இது அப்படின்னு. வாங்கினோடனே கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. ஷர்ட்டுன்னா வெயிட்லெஸ்ஸாக தானே இருக்கும். சரி, சில நேரத்தில் இந்த துபாய்க்குலாம் யாரா போயிட்டு வந்தாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து யாரா வந்தாங்கன்னா பாஸ்டங்களுக்கு இந்த பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சென்ட்டு பாட்டிலு, டேட்ஸு, ஏதாவது ஸ்வீட்டு வாங்கிட்டு வருவாங்களே, அன்பு தானே. நான் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறாரு போலன்னு வாங்கி ஜாப் பண்ணிட்டு, அதில் என்ன எதுனே தெரியல, சோத்திரம் ஜாப் பண்ணது வச்சுக்கன்னு போயிட்டு அவரும் எதுவும் சொல்ல போயிட்டார்.
நானே மனைவிட்ட அப்படியே கொடுத்துட்டு அப்படியே சர்வீஸ் போயிட்டேன். அடுத்த சர்வீஸ் அப்புறம் வரேன். வந்தோடனே மனைவிட்ட கேட்டேன், என்ன அது? ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா இருந்தது. அதில் நான் எதிர்பார்த்தது எவ்வளோ? அதில் இருந்தது எவ்வளோ? கர்த்தர் சொன்னார், நீ என்னை மட்டும் எதிர்பாரு, என்னை மட்டும் என்னிடத்துல மட்டும் நீ எதிர்பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுவுமே நான் சொன்னது புரியுது? அப்படியே சில நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் செய்யும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், நல்லா கலங்க. அப்போ உடனே கற்றுக்குவேன், கரெக்டு, என்னடா அது, அவனா பெரிய ஆளுக்கு, ஆண்டவரே அவர் தான். நமக்கு எத்தனை பேர் விசுவாசி? சில நேரத்தில் சில 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 காரியத்தை கர்த்தர் தடுக்கிறதே என்னென்னா, நீ உன் எதிர்பார்ப்பு அங்கே இருக்கக்கூடாது, என் மேலே இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், எதிர்பாருங்க. ஏமே பாருங்கள், அவன் எதிர்பார்த்துருந்தான், சுகம் வேணும்னு எதிர்பார்த்துருந்தான். ஆனால் எதிர்பார்த்தது குளத்துக்கிட்ட, ஆனால் சுகம் வந்தது கர்த்தர்கிட்ட. சில நேரத்தில் நீங்கள் எதிர்பாருங்க, ஆனால் நான் சொல்கிறேங்க, தவறான ஆட்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, கர்த்தர்கிட்ட எதிர்பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எழுந்து நடக்க பண்ணுவார். அவளை நிமித்தி விட்டார், இவனை நடக்க விட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், நிமித்தவும் முடியும், நடக்க செய்யவும் முடியாது. ஏமே எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூணாவது கடைசி அவன் சொல்லி முடிச்சிடறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7வது வசனம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரையில், பாருங்க, ஒரு 50 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. எலியா சொல்கிறான், நீங்கள் அங்கேயே நில்லுங்கன்ட்டு. எலிசா மட்டும் கூப்பிட்றான். அந்த யோர்தான்கிட்ட வரான், சால்வை எடுக்கிறான், முறிக்க அடிக்கிறான். யோர்தான் பிளகுது. இப்போ உலர்ந்த தரை மாதிரி ஆயிடுச்சு. அந்த உலர்ந்த தரையில் கூட யார் நடந்து போகிறது? எலிசாவும் கூட நடந்து போகிறான். நெக்ஸ்ட் பஸ் தம்பி. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். நான் உனக்கு செய்ய வேண்டியது பாருங்கள். எலியா இப்போ மேலே போகிறான், அக்னி ரதம் வரப்போகுது, மேலே போகிறான். இப்போ இவன் கேட்குறான் எலிசாவை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? ஏமே இப்போ நான் உனக்கு என்ன செய்யட்டுன்னு கேட்டவுடனே எலிசா டக்குன்னு காலில் வந்து சோத்திரம், ஆண்டவரே பரவாயில்ல, ஆண்டவன் மாறே, நீ என்னை கூப்பிட்டதுக்கே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. அடுத்து என்ன கேட்குறாரு பாருங்க, உன் மேலே இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு பெற்றுக்கொண்டானா பெற்றுக்கொள்ளலையா? சொல்லுங்கள், பெற்றுக்கொண்டானா பெற்றுக்கொள்ளலை? பெற்றுக்கொண்டான். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? அன்றைக்கி எலியாக்கிட்ட எலிசா சரியாக எதிர்பார்த்தாங்க. எனக்கு ரெட்டத்தனியாக வேணும், வேறு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்பா ரெட்டத்தனியாக கேட்குறியே, அது நியாயமா? நானே உன் மேலே இருக்கிறது எனக்கு கொடுன்னு கூட நீ கேட்டிருக்கலாமே. ஆனால் இப்போ நீ கேட்குறது என்னென்னா, உன் மேலே இருக்கிறது எனக்கு அந்த மாதிரி இன்னொரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறியே, இது அநியாயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல. அவர் நீ பெருமையாக பேசுகிற அப்படியெல்லாம் சொல்ல. ஒன்று தான், நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த காலை வேலை கர்த்தர் கேட்குறாரு, அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவர் உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? அவர் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? அவர் இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? அவர் உங்கள் பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? எத்தனை பேர் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. கேட்க வேண்டியது உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது டபுளாக தருவார். சொல்லுங்கள், டபுளாக தருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன வேணும் கேளுங்க. பக்கத்தில் என்ன வேணும்? ஏமே சில நேரத்தில் நமக்கு அப்படி வராதில்ல. பாருங்க, யாராவது வீட்டுக்காவது போனீங்கன்னா, என்ன சாப்பிட்றீங்க? என்ன இருந்தாலும் கொடுங்க சார். ஏங்க என்னங்க சாப்பிட்றீங்க? இல்லைங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிற, புண்ணாக்கு சாப்பிடுவீங்களா? சில நேரத்தில் கேட்பாங்களா, நீங்கள் எங்கேயுமே பாருங்களேன், என்ன வேணும்னா அது என்ன வேணும்னு சொல்லவே தெரியாது. நமக்கு ரொம்ப ஷை, நம்ம ரொம்ப வெக்கம், இன்னும் ஒன்று நினச்சிக்குவாங்க. அவங்க தான் கேட்குறாங்களே என்ன வேணும், தாராளமாக சொல்லுங்களேன். நல்லா முருகலாக 2 தோசை போட்டு எடுத்துருவாங்க, கொஞ்சம் நல்லா மட்டன் செஞ்சு வச்சுருங்க. என்ன வேணும் பாருங்கள். சில நேரத்தில் யாராவது வீட்டுக்கு போனால் அவங்க என்ன கேட்பாங்க, என்ன செஞ்சு வச்சா உங்களுக்கு ஓகே பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் என்ன வேணுன்றதை லிஸ்ட்டு கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரசம் சோறும் முட்டை ஆம்லேட்டும். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் வேறு ஏதாவது கேளுங்க. இல்லைப்பா, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துரு. நீ எட்டுன்னு வந்து எல்லாத்தையும் அங்கே நடக்கிறது ஊர் வேணால் பரப்போனா எல்லாம் தூக்கி வச்சிடாது. எனக்கு நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? என்ன வேணும் சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு என்னங்க வேணும் கேளுங்க. பக்கத்தில் குடும்பத்துக்கு என்னங்க வேணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னங்க வேணும், கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை. என்ன வேணும் கேட்குறா எலியா. என்ன வேணும் உனக்கு சொல்கிறான். உண்மை அழகிற அபிஷேகம் எனக்கு ரெட்டத்தனியாக வேணும்.
கர்த்தர் செய்தாரா செய்யல? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கேட்கறதுக்கு விட, நீங்கள் நினைக்கிறத விட, கேட்கறத விட, கனவு காண்றத கர்த்தர் அதிகமாக செய்ய வல்லவரார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. நம்ம ரொம்ப சின்னதாக யோசிப்போம், ஆனால் நம்ம கேட்குறத விட கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுவுமே சந்தோஷப்படுறீங்க? அப்படியே எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று அப்படியே கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்களேன். அப்படியே ரிசீவ் பண்ணணும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் நினைத்திருக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். நீரே என் தாகம், நீரே என் நிறைவு, நீரே என் தேவை, நீரே என் நம்பிக்கை. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரார். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்படியே கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இது தியரி சொல்லலை, அவர் வாழ்க்கையில் கர்த்தரை ருசி பார்த்து சொல்லுகிறார். வேதம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது ருசி பார்த்த மனிதன் ருசி பார்த்ததை சொல்கிறாரு. ருசி பார்த்தோம்னா சொல்லாமல் இருக்க முடியாது. வாய் முறை அதே தான் வரும். நம்மளும் ருசி பார்க்கலாம். ஆனால் ருசி பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தடையாக இருக்குது. என்ன கடை? இந்த பாவ உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் ருசி பார்க்கவே முடியாது. வேதத்தில் நியாயாதிபதி புத்தகத்தில் மனோவா, அவங்க அம்மா பேர் சொல்லலை, மலடியாக இருக்கான்னு சொல்லுது. கர்த்தர் வந்து அந்த அம்மாட்ட தான் வர்றாங்க. வந்து உனக்கு பிள்ளை பிறக்கும், அவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொன்னோன்னா அந்த அம்மா உற்சாகத்தில் போய் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்கிறாங்க. வீட்டுக்காரர் நம்புகிறார். அவர் நம்பலைன்னு சொல்ல முடியாது, நம்புகிறாரு. இன்னொரு முறை தரிசனமாகி பிள்ளையை வளர்க்குறது எப்படின்னு அவர் இன்னொரு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. திரும்பி கர்த்தர் வந்து மனைவிட்டு தான் வர்றாரு. இவ கேட்டது இவன், ஆனால் திரும்பி வந்து அந்த அம்மாட்ட தான் வர்றாரு. அந்த அம்மா கொஞ்சம் உட்கார வைங்க, எங்கள் வீட்டுக்காரை கூட்டு வர சொல்லி என்ன சொல்லி கூட்டு வச்சுன்னு தெரில. கரெக்டாக வந்து கூட்டு வந்து நிப்பாட்டுறாரு. அவன் அவர் கேட்குறான், நீர் சொல்லுது வேறுபடியாக நீர் சொல்லுகிறதை நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு உடைய பேர் என்னன்னு கேட்குறான். அதை நிறைவேறும்படிக்குன்னா நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களே, அவங்களை எதிர்பார்ப்பதற்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா, என் பேரை கேட்பானேன் அதிசயம் சொல்ல அந்தளவுக்கு ஒரு அட்டா வந்துடுது. எல்லாருக்குமே இங்கே இப்போ இருக்கும்போது எல்லாருக்குமே கர்த்தர் அற்புதம் செய்வார், பெரிய வீட்டு கட்டி கொடுப்பாரு, ஒரு கார் வாங்கி கொடுப்பாரு, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இடத்த கல்யாணம் முடியணும் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் எங்கே தடை விழுதுன்னா, இந்த பாவ உணர்வு நம்ம சரியில்லையே, நம்ம இந்த இடத்துல சரியாக வாழலையே, இப்படி வேதம் வாசிக்கலையே, சில மறைமுகமான பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டோமே, அப்படி உணர்வு வந்துச்சுன்னா அற்புதம் இங்கே பெறவே முடியாது. அவன் கேட்குறான், முடிஞ்சவொடனே அவர் போயிட்டார், தேவதூர்னு போயிட்டார். கேட்குறாரு, நான் கர்த்தரை பார்த்துட்டேனே செத்து போயிடுவோனான்னு கேட்குறான். என்ன ஒரு அறிவு! முதல்லாம் கேட்டான், பிள்ளை பிறக்கும் எப்படி, அப்புறம் வளர்க்குறது எப்படி, நிச்சயமே செத்து போயிட்டா பிள்ளை எப்படி பிறக்கும்? அந்த அம்மா ஒரு கரெக்டாக பதில் பேசுங்க. அவர் நம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் நாம் எப்படி செத்து போங்கிறது. கர்த்தர் சிலுவையில் அவனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்றால் நாம் சாக மாட்டோம். பாவ உணர்வு இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பெருசாக எதிர்பார்க்கலாம். மெய்யாகவே அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். இப்போ இருக்கிற இடம்லாம் நம்ம ஜெய்சாண்டிக்கான ஒரு 1.5 ஏக்கரில் இருக்குது. இன்னும் பெரிய இடத்துக்கு போவார். அதனால் கர்த்தர் பெருசாக செய்வார், நமக்கும் செய்வார். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, இல்லையா? அவருடைய ஜீரோலேருந்து நான் பார்க்குறேன். அவருக்கு நான் வடை வாங்கி கொடுத்தனாலேருந்து நான் அவர் பார்க்குறேன். இடியாப்பம் வடை காலைல வாங்கி கொடுத்தனாலேருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவர் நமக்கு நிறையா வாங்கி கொடுக்குறாரு. அவர் அப்போ நான் வடையாக விதைச்சேன், வடை இடியாப்பம் விதைச்சேன். இப்போ அவருக்கு நிறையா எனக்கு அறுவடை கொடுக்குறாரு. ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. நீர் அதிசயமானவர், அற்புதமானவர், அற்புதமான ஆலோசனைகளை கொடுக்குற கர்த்தராக இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட உண்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி பெரிய காரியங்களை செய்வார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் தேவன் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். மனித மூளைக்கும் கர்த்தாவே அப்பாற்பட்ட காரியங்களை, புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி.
அதை அறிந்து கொள்வதற்கு, எங்களுக்கு மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதற்கு, இந்த தேவனை நாங்கள் அண்டிக் கொண்டு வாழ்வதே நலம் என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த தெய்வீகமான அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலக அறிவில் வாழாமல் தேவனை குறித்த அறிவில் நாங்கள் வளர விருத்தி அடைய உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்தியை கொடுத்த அருமை பாஸ்டருக்காக, அவன் மனைவி, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வம்சம் பலத்திருக்கும் சொன்னீங்களே, அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பலத்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் பாஸ்டர் ரமேஷோட வாழ்க்கையிலையும், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், பிள்ளைகளுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கி போவதில்லை என்பதை அறிவிக்கிறோம். வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையில் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி செய்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய கிருபையில் முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, சகல வியாதிகளையும் நீக்கி நிறைவோடு கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.